சென்னையில் கேவலம் டாய்லெட்டில் கூட, டாய்லெட் பராமரிப்பில் கூட ஊழல் செய்த அரசாங்கம் எந்த அரசாங்கம்? டாய்லெட்டில் கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். கேவலமான அரசாங்கம். வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, மக்கள் திண்டாட்டம். அது மட்டும் இல்லை, 73 ஆண்டு காலம் தமிழகத்தில் பல கட்சி ஆண்டு இருக்குது. அந்த 73 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 2021ஆம் ஆண்டு 4,85,000 கோடி. 21லிருந்து 26 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க 5 வருஷத்தில். அதுவும் எப்படி? அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2024-25 நிதிநிலையில் 1,36,000 கோடி கூடுதலாக வருவாய் வந்திருக்குது அரசாங்கத்துக்கு. இப்படி வருவாய் அதிகமாக ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க. புதிய திட்டம் எதுவுமே இல்லை. எந்த திட்டத்தையா வந்திருக்குதா? அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை ஆராய்ச்சி கால்நடை மருத்துவக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி. இப்படி பல கல்லூரிகளை திறந்து பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கையை உயர்த்தினோம். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை அதிமுக ஆட்சி ஏற்பாடு செஞ்சிருந்தது. இந்தியாவிலேயே 2030 உயர்கல்வியில் அடைய வேண்டிய இலக்கை 2019-20 அந்த இலக்கை அடைந்த அரசாங்கம் அதிமுக அரசு. இதே புரட்சித் தலைவி அம்மா அவர் 2011 தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் தான் பட்டப்படி படித்தாங்க. இன்றைக்கு கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது. கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதிக கல்லூரிகளை திறந்தோம். அதன் விளைவு 2019-20 152 பேர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய நிலை இந்தியாவிலேயே. பட்டப்படிப்பிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஆட்சியில் செய்ய முடியுதா? ஸ்டாலின் பேசுறார், பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை விளக்கு எடுத்துக்கணும். அத்தனையும் பொய். நேற்று இதெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்திருக்குது, தெளிவாக வந்திருக்குது. ஸ்டாலினுடைய முகமூடிய கிழிச்செறிஞ்சிட்டாங்க. அவர் பொய் பேசுறான்னு வெளியே வந்துடுது. கேரள அரசாங்கம் என்னென்ன செஞ்சது, ஒவ்வொரு அரசாங்கம் என்னென்ன செஞ்சது, அதில் 2 இதில் தான் முன்னணியில் இருக்குது. இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி என்கின்ற பொழுது முதன்மை துறை வேளாண்மை துறை, அதில் தான் 60% மக்கள் வாழ்க்கை தரம் அந்த வாழ்வாதாரமாக இருக்கிறாங்க. 60% பேர் விவசாயிகளாக இருக்கிறாங்க, விவசாய தொழிலாளியாக இருக்காங்க. அது முதன்மை துறை. அதில் அதிமுக ஆட்சியில் 5.5% இருந்தது கொரோனா காலத்திலேயே. இப்போ திமுக ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சிக்கிறீங்கள 3.5% தான் இருக்குது. அதோட இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது உடனே வந்துடாது. இன்றைக்கு தொழிற்சாலைகள், அது ரியல் எஸ்டேட்டு, இப்படி தொழில் மூலமாக உற்பத்தியை பெருக்கி அதுதான் 11 இரட்டை இலக்கா வந்திருக்குது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இரட்டை இலக்கிலே நாம் பெற்றோம். பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கிலே இருந்தது. 2022-23 ஏன் ஸ்டாலின் வாய் பேசல? பொருளாதார வளர்ச்சி பற்றி சொல்ல வேணும்ல. 23-24 சொல்லல, 24-25 தான் சொல்றாரு. ஆக இந்த 2 ஆண்டும் குறைச்சி தான் இருக்குது. 10 இரட்டை இலக்குக்கு குறைவாகத்தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்குது. அந்த பொருளாதார வளர்ச்சி வருவதற்கு அடித்தளம் விட்டது அதிமுக. 2015 இதே புரட்சி தலைவி அம்மா உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க சென்னையில். 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அதெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்து இன்றைக்கு உற்பத்தியை பெருக்கி இருக்குது. அதே வழியில் அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அது பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. அம்மா போட்ட திட்டம், நாம போட்ட திட்டம் ரெண்டு உற்பத்தி தொடங்கி இப்போ அது இவர்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்குது. என்னமோ இவர்கள் வந்த மாதிரி, ஆட்சிக்கு வந்த மாதிரி இரட்டை இலக்கில்
பொருளாதார வளர்ச்சி இருப்பதாக ஒரு பச்சை பொய் சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. இப்பொழுது நீங்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதா சொல்றீங்க. 15 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு இருக்கா சொன்னீங்க. 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்தா சொல்றீங்க. நீங்க வெளிநாடு போகும்போது பத்திரிகையாளர்களுக்கு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதா சொல்றீங்களே, அப்படின்னா இது வரைக்கும் 30 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதா? ஏங்க இந்த எக்மோர் திருவிக நகரில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? ஒரு மாவட்டத்துக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க வேணும். திரு ஸ்டாலின் சொல்ற மாதிரி பார்த்தா ஒரு மாவட்டத்துக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க வேணும். அத்தனை பொய். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். வெளிநாட்டுக்கு போய் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகல, தொழில் முதலீடு செய்ய போயிருக்கார். ஏற்கனவே திமுக அமைச்சரவையில் இருந்த நிதியமைச்சர் ஒரு கருத்தை சொன்னார். 2 ஆண்டுக்கு முன்பு யார் திமுகவில் நிதியமைச்சர் சொன்னது சாதாரண ஆள் இல்ல, பொருளாதார மேதை. அவர் வெளிநாட்டில் படிச்சவர், சிறந்த நிர்வாக திறமை வைக்கவர். அவர் சொல்றாரு, திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு தடுமாறி கொண்டு இருப்பதாக வலைதளத்தில் செய்தி வந்ததா இல்லையா? இதுவரைக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரா? இப்படி கொள்ளையடிச்ச பணத்தை முதலீடு செய்ய போனார் ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்க போகல, தொழில் முதலீடு செய்ய போயிருக்கார். ஸ்டாலின் அவர்களே, ஒரு தொழிற்சாலை வர வேண்டும் என்றால் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு ஒரு தொழிற்சாலை, பெரிய தொழிற்சாலை வர வேண்டும்னா 4 வருஷம் ஆகும். முதல்ல நிலத்தை எடுக்க வேணும், பிறகு அதற்கு தேவையான அனுமதி மத்திய மாநில அரசுடைய அனுமதி வாங்கணும், பிறகு அதுக்கு நிதி. ஏன்னா எல்லாமே பணம் வச்சுக்கிட்டு எந்த தொழிற்சாலையும் கட்டுற தொழிலதிபர் இல்லை. 4 ஒரு பங்கு பணம் போடுவாங்க, 3 பங்கு பணம் வங்கியில் வாங்குவாங்க. கடன் ஆதாரத்தை உருவாக்க வேண்டும், பிறகு கட்டட அமைப்பு, பிறகுதான் அந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வரும். இப்படி எத்தனை தொழிற்சாலை தமிழகத்தில் திறக்கப்பட்டிருக்குது. நான் சட்டமன்றத்தில் கேட்டேன் தொழில்துறை மந்திரிய, நான் கேட்டதுக்கு வெள்ளை பேப்பரை காட்டுறேன். வெள்ளை அறிக்கை விடுனா வெள்ளை பேப்பரை காட்டுறாரு. அதுதான் உண்மை, ஒன்றுமே நடக்கலை. அதனால தான் வெள்ளை பேப்பரை காட்டிட்டார்.